ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசி ஆண். சிம்மராசி ஆண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏழையோ பணக்காரரோ யாராக இருந்தாலும் சிம்மராசி ஆண்களுக்கு தலைமுடி அதிகமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும். ஏனென்றால் முறுக்கு மீசை வைத்திருப்பார். தாடி வைக்க விரும்புவதில்லை. சுத்தமாக ஸ்டைலாக உடையுடுத்துவார். சட்டையை டக்கின் செய்வார். தேவைப்பட்டால் கோட் சூட் மாட்டி கம்பீரமாக காட்சியளிப்பார். இத்திரி போடாமல் இவர்கள் சட்டை போடுவதில்லை. செருப்பு ஷூ போடுவதில் மிகுந்த கவனம் செலுத்துவார். அரக்கை சட்டை விரும்புவதில்லை. முழுக்கை சட்டை கப்சிப் பட்டன் மாட்டி போடுவார். கையை மடித்துவிடும் பழக்கம் இல்லாதவர்கள். அப்படி மடித்துவிட்டால் முண்டா தெரியும் வகையில் மசில் கட்டுவார். இதில் கலர் வைத்த டைட்டான டிஷர்ட் அணிவார். அடிக்கடி தலைமுடியை கோதி விடுவார். நெற்றியில் முடி சுருண்டு விழும். லேசான லூசான சட்டை, பழைய சட்டை, பூ போட்ட லேடிஸ் கலர் சட்டைகள் அணிவதில்லை. பார்ப்பவர்கள் நல்லா நீட்டாக ட்ரெஸ் செய்திருக்கிறாரே என்று பாராட்டும்படி தோற்றமளிப்பார். முக்கியமாக சிம்மராசி ஆண்கள் அழட்டிக்கொள்வதில்லை. ஆனால் எல்லோரும் தன்னை பார்க்கிறார்களா என்பதில் கவனமாக இருப்பார்கள். மற்றவர்களின் கவனத்தில் இருப்பதில் வல்லவர்கள். குரலை உயர்த்தி பேசும் பழக்கமில்லாதவர்கள். அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் பேசி ஆணையிடுவார். இவர்கள் பேச்சுக்கு மறுபேச்சு என்பது எங்கும் இருக்காது. அப்படி எதிர்த்து பேசினால் கேட்டுக்கொண்டு போக மாட்டார்கள். உடனடியாக அவர்கள் பேச்சு அர்த்தமற்றது என்பதை அந்த இடத்திலேயே நிரூபித்து காட்டிவிடுவார். யாராக இருந்தாலும் தமது கருத்தை துணிவோடும் பணிவோடும் முன்வைப்பர். நிறைய விஷயம் தெரிந்தவர்கள். தெரியாத விஷயத்தை பற்றி கண்டு கொள்வது கிடையாது. ஆனால் பின்பு அதை பற்றி தெரிந்து கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அழகாக எடுத்துரைப்பர். எனக்கு தெரியாது, என்னால் முடியாது என்று சொல்வதில்லை. சவாலை எடுத்து முடித்து காட்டுவதில் வல்லவர்கள். சிம்மராசி ஆண் ருசியான உணவு உண்பதில் விருப்பமுடையவர். பழைய உணவை சாப்பிட விரும்ப மாட்டார். கூழோ கஞ்சியோ வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் சாவோம் என்ற புலம்பல் இவரிடம் கிடையாது. தெருவில் நின்று கடையில் விற்கும் கூழ் குடித்தால் கூட அதற்கு அங்கு வைத்திருக்கும் அத்தனை சைடிஷும் ஒரு மடக்குக்கு ஒன்றாக எடுத்து சாப்பிடுவார். ஒவ்வொரு வேளை உணவும் இவருக்கு விருந்துதான். சுட சுட சுவையாக சமைத்து தர வேண்டும் என்று விரும்புவார். சிம்மராசிக்காரர் தாய்பாசம் மிக்கவர்கள். இவர்களின் தாயார் நல்ல ருசியாக சமைத்து தருவார். தாரமும் சமையலில் அப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்புவார். சமையல் தெரியாத மனைவிக்கும் பயிற்சியளித்து தேற்றி கொண்டு வந்து விடுவார். சுத்தம் சுகாதாரம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவார். இதில் சிம்மராசிக்காரர் வீட்டின் அளவு முக்கியமல்ல. சிறிய வீடாக இருந்தாலும் வெகு நேர்த்தியாக அழகாக இருக்க வேண்டும். உயர் அந்தஸ்துக்கு உரியவை அனைத்தும் அங்கு காணப்படும். சிறிய வீட்டில் சாமி படம், அலங்கார பொருட்கள், புத்தகங்கள், சுவர் அலங்காரம், பத்திரிகை போன்றவை ஒன்றாவது இருக்கும். பெரிய வீடுகளில் வகை வகையாக டிசைனாக வைப்பர். பொதுவாக இவர்களுக்கு தோட்டம் வைத்து பராமரிப்பதில் ஆர்வம் இருக்காது. கையில் அழுக்கப்படும் வேலைகளை இவர்கள் செய்ய விரும்புவதில்லை. இவர்கள் குடியிருக்கும் பகுதியில் ஏதேனும் சுகாதார பிரச்சனை வந்தால் உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரியை அணுகி அதை தீர்த்து வைப்பார். சுத்தம், சுவை இவரது 2 கண்கள். இதில் பழக்க வழக்கம். சிம்மராசிக்காரர் நல்ல நட்புணர்வு கொண்டவர். அன்பருக்கும் உறவினருக்கும் உதவிகளை தானே முன்வந்து செய்வார். அதிகம் உணர்ச்சிசப்படுவதில்லை. ஆனால் இவரை யாராவது மட்டம் தட்டி பேசினால் பொறுத்து கொள்ள மாட்டார். கடுமையாக திட்டி விடுவார். அவரை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுவார். அவரது அழகை, திறமையை, கலைநுட்பத்தை யாராவது பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதே சமயம் அவரது எதிரிகளை அவர்கள் ஏசிக்கொண்டும் நக்கலடித்து கொண்டும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். இவர் தன் வாயால் யாரையும் ஏசி பேச மாட்டார். நையாண்டி நக்கல் செய்ய மாட்டார். யாராவது அப்படி பேசினால் ரசித்து மகிழ்ந்து புலங்காகிதம் அடைந்து வாய்விட்டு சிரிப்பார். தர்மபிரபு. யார் உதவி கேட்டாலும் செய்வார். உங்களை நம்பிதான் வந்தேன் என்று சொல்லிவிட்டால் கையில் இருப்பதை தூக்கி கொடுத்து விடுவார். புகழ்ச்சிக்கும் முகத்துதிக்கும் மயங்குவார். இதில் காதல் கல்யாணம். சிங்கம். காட்டிலும் ராஜா, வீட்டிலும் ராஜா. காதல் நிறைவேற ஆண்டு கணக்கில் கூட காத்திருப்பார். சிம்மராசிக்கார ஆண் கல்யாணம் ஆனதும் வேறு மாதிரி இருப்பார். பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு கல்யாணம் வெற்றிகரமாக அமைவதில்லை. காரணம், அவர்களின் சட்டத்திட்டங்களுக்கும் அதிகாரப்போக்குக்கும் அடிபணியும் பெண்கள் கிடைப்பதில்லை. காதலில் தாராளம் கட்டும் சிம்மராசி ஆண் கல்யாணம் முடிந்ததும் பல கட்டுப்பாடுகளை விதிப்பார். அழகான விஷயங்களை காதலிக்கு பரிசுகளாக கொடுப்பதில் சிம்மராசி ஆணுக்கு நிகர் வேறு எவருமே இல்லை. உலகின் அனைத்து சந்தோஷங்களையும் வாரி வாரி கொடுப்பார். அல்லது கொடுத்ததாக காதலியை நம்பி மகிழ்வாள். காதலியை வானளவாக புகழ்வார். பழைய பஞ்சாங்கமான சிம்மராசி ஆண் மரபுக்கும் பாரம்பரிய விஷயங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். வீட்டில் 6 மணிக்கு சாமி விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதில் இருந்து வெள்ளிக்கிழமை பெண்கள் தலை குளிக்க வேண்டும் என்பது வரை கண்ணும் கருத்துமாக இருப்பார். சோம்பலாக பெண்கள் இருப்பது இவருக்கு பிடிக்காது. தலை சீவாமல் ஹவுஸ் கோட் அல்லது நைட்டி போட்டுக்கொண்டு பெண்கள் ரிலாக்ஸாக பகலில் இருப்பதை இவர் வெறுப்பார். பெண் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும், வீடு என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார். மனைவி அல்லது காதலிக்கு சேலை ஜாக்கெட்டில் இருந்து பிரா வாங்குவது வரை கவனம் செலுத்துவார். பெண்கள் அவர்களுக்கு பிடித்த உடை வாங்கி போடட்டும் என்று விடமாட்டார். மாமியார் மற்றும் மச்சினர் மனைவி உடைகளிலும் இவர் அதிகாரம் செலுத்துவார். இப்படி உடை அணிந்து கொண்டு நாம் வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொல் என மனைவியிடம் அதட்டுவார். இவர் மட்டுமல்ல, இவரை சுற்றியுள்ள அனைவரும்
சுத்தமாக கண்ணியமாக உடையுடுத்த வேண்டும், சாப்பிட வேண்டும். சிரிப்பதாக இருந்தால் கூட பெண்கள் அளவாக அழகாக சிரிக்க வேண்டும். சத்தம் போட்டு பிறரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சிரிக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார். இவர் விருப்பப்படி நடந்து கொண்டால் மட்டுமே இவர் அவர்களுடன் வாழ்வார். இல்லையென்றால் வெளியேற்றி விடுவார். பிரைவேசி நிறைய எதிர்பார்ப்பதால் இவர்கள் பெரிய குடும்பம் அல்லது கூட்டு குடும்பத்தை விரும்புவதில்லை. பெண்கள் வேலைக்கு போவது இவருக்கு பிடிக்காது. அப்படியே வேலைக்கு சென்றாலும் இவர் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் வேலை பார்க்கலாம். இவருடன் அலுவலகத்துக்கு சென்று இவருடனேயே திரும்பி வந்துவிட வேண்டும், அல்லது இவரது சொந்த நிறுவனத்தில் பணிபுரிய வேண்டும். வேறு முக்கிய பெரிய நிறுவனம் அல்லது அரசு அலுவலக உயர் பதவி என்றால் அனுமதிப்பார். ஆனால் பணி நேரத்துக்கு மேல் ஒரு நிமிடம் கூட அலுவலகத்தில் இருக்கலாகாது. வீட்டுக்கு வந்த பின்பு அலுவலகத்தார் யாருடனும் பேசக்கூடாது. மனைவியின் படிப்புக்கேற்ற வேலையில்லாமல் வீட்டுக்கு அருகில் இருக்கும் அலுவலகத்தில் வேலை செய்ய அனுமதிப்பார். மனைவி பஸ்ஸில் போவது இவருக்கு பிடிக்காது. மற்ற ஆண்கள் இடித்து விடுவார்கள் என்றும் 100% பொசிசிவாக இருப்பார். மனைவி இவரிடம் அல்லது இவருக்கு முன்னால் வேறு யாரையும் புகழ்ந்து பேசக்கூடாது. இதில் பிள்ளைகள். சிம்மராசி ஆண் குடும்பத்தினர் மீது மிகுந்த பாசமுடையவர். பிள்ளைகள் உயர்கல்வி கற்க வேண்டும் என்றும் நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு அமர வேண்டும் என்பதில் ஆரம்பத்தில் இருந்தே சிரத்தையுடன் இருப்பார். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வார். ஆனால் இவரது கண்டிப்பு இவரை அன்பான அப்பாவாக, அண்ணனாக, குடும்பத்தினரை உணர வைக்காது. குறிக்கோளுடனும் சிறந்த லட்சியத்துடனும் பிள்ளைகளை வளர்ப்பார். அவர்களுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் உயர்ந்தவற்றை மட்டுமே வாங்கி தருவார். 10 கடையும் ஏறி இறங்குவார். சளைக்காமல் அலைந்து பல கடைகளுக்கு போய் எந்த பொருளையும் தான் நினைத்தபடி இருக்கிறதா என்று பார்த்து வாங்கி தருவார். தமக்கென்று தனி விருப்பு இல்லாத பட்சத்தில் சிம்மராசிக்காரரின் மனைவியும் பிள்ளைகளும் கொடுத்து வைத்தவர்கள். பொருளாதாரம். சிம்மராசி ஆண் எப்போதும் தனக்கு தேவையான பண வசதியோடு இருப்பார். தனிநபர், தோழர்கள், சொந்தக்காரர்கள் என யாரிடமும் கடன் வாங்க மாட்டார். வங்கியிடம் வாங்கலாம். ஆனால் இவர் கடன் வாங்கியிருப்பது யாருக்கும் தெரியாத மாதிரி நடந்து கொள்வார். கொடுக்கல் வாங்கலில் கண்ணியமாக நடந்து கொள்வார். வரவுக்கு மிஞ்சி செலவு செய்வது பிடிக்காது. ஆனால் உங்களால் தான் முடியும் என்று இவரை கொஞ்சம் உயர்த்தி பேசிவிட்டால் இவரிடமிருந்து எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கறந்து விடலாம். முக்கியமாக நேர்மையானவர்களிடம் கணக்கு பக்கம் இவர் முகத்துதிக்காரிடம் பணத்தை இழந்து விடுவார். இதனால் இவருக்கு நல்ல நண்பர்கள் இருப்பதில்லை. புதிய தொழில்களை தொடங்க ஆர்வம் கொள்வார். சிரமப்பட்டு சிறப்பாக நடத்துவார். சில சமயம் தவறான ஆட்களை நம்பி ஏமாந்து விடுவார். வீட்டில் மனைவி சொல்வதை கேட்க மாட்டார். இவரிடம் எச்சரிக்கையாக இருங்கள், இந்த தொழிலில் கஷ்டம் வரும், நஷ்டம் வரும் என்று சொல்வது பிடிக்காது. அதனால் மனைவி, மக்கள், உறவினர், நண்பர் என யாரும் இவர் மனம் நோகக்கூடாது என்று அறிவுரை சொல்ல மாட்டார்கள். கடுமையான உழைப்பாளியான இவர் ஒரு நேரம் வேலை செய்வதை போல தொடர்ந்து செய்ய விரும்புவதில்லை. அவர் செய்வதை பார்த்து பணியாட்கள் அல்லது மற்றவர்கள் அவரை பின்பற்றி அப்படியே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். ஒரு வேலையை திரும்ப செய்ய இவர் பணியால் அல்ல, வழிகாட்டி, சொகுசு பேர் வழி. பண விஷயத்தில் தனக்கு கீழே வேலை பார்க்கும் யாரையும் நம்ப மாட்டார். கணக்கு கேட்டு தன் கண்டிப்பை காட்டுவார். கடுகு போவது தெரியும், பூசணி போவது தெரியாது என்பது இவருக்கென எழுதிய பழமொழி. இதில் கர்வம் பிடித்தவர். முக்கியமாக கர்வம் பிடித்தவர், ஆணவக்காரர், தலைமை பொறுப்பு ஏற்பவர், படை பரிவாரங்களோடு ராஜா போல வலம் வருவார். எந்த வேலையும் தான் செய்யாமல் தன் ஆட்களை கொண்டே செய்வார். அடுத்தவர் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்குவதில் கெட்டிக்காரர். ஆனால் தன் பிரச்சனைகளை வெளியே சொல்லாமல் மனதுக்குள் பூட்டி வைத்து மன அழுத்தத்தால் நொந்து போவார். தனது பிரச்சனையை தீர்க்க வழி தெரியாமல் மற்றவர்களை குற்றம் கூறி சலித்து கொள்வார். சில சமயம் இரவு பகல் பாராமல் உழைப்பார். ஆனால் அப்போதும் தனது சம்பளத்தை கராராக கேட்டு வாங்க மாட்டார். பிறரிடம் எதையும் கேட்டு பெறுவது இவருக்கு கௌரவ குறைச்சலான விஷயமாகும். சிம்மராசிக்காரிடம் யாரும் நெகட்டிவாக பேசுவது அவருக்கு பிடிக்காது. இல்லை, முடியாது, வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. இவர் எதையுமே சவாலாக எடுத்து செய்யக்கூடியவர். தொடர்ச்சியாக செய்ய மாட்டார். வழிகாட்டுவதோடு சரி, தலைமை பொறுப்புக்கு ஏற்றவர். பின்தொடர்பவர் கிடையாது. சிம்மராசிக்காரோடு வாழ்வது எப்படி? ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு முறையும் புகழ வேண்டும். எக்காரணம் கொண்டும் இவரை அலட்சியப்படுத்தவோ திட்டவோ கூடாது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கம்முன்னு இருங்க என்று சொல்லவே கூடாது. அடுத்தவரிடம் விட்டு கொடுக்காமல் இவர் மாதிரி உண்டா என்று மட்டுமே சொல்ல வேண்டும். இவரை பற்றி புறம் பேசவோ கேலி செய்யவோ கூடாது. அன்பும் அக்கறையும் பாசமும் நெஞ்சு நிறைய கொண்டிருக்கும் இவரிடம் எப்போதும் ஆக்கப்பூர்வமான பாசிட்டிவான நல்ல விஷயங்களை பற்றியே பேச வேண்டும். இவரது திறமைகளை, கலாரசனையை மதித்து போற்ற வேண்டும். இவரை பின்பற்றி வாழும்படி பிள்ளைகளிடம், மச்சினர், கொழுந்தியால், தம்பி, தங்கைகளிடம் சொல்ல வேண்டும். கண்ணுக்கு தெரியாத இவரது பாச உணர்வையும் ஆழமான அன்பையும் உணர்ந்து கொள்ளும் தாயும் தாரமும் இவருக்கு இரு கண்கள். இவர் ஒரு முரட்டு குழந்தை. இவரை அதட்டாமல் கொஞ்சி கொண்டாடினால் இவரை ஒரு சிறந்த தலைவர் ஆக்கலாம் அல்லது டானாக்கலாம். இவரை கொஞ்சம் பாராட்டி பேசி சமாளித்து வழி கொண்டு வந்து இவரது நம்பிக்கையை பெற்றுவிட்டால் ரிங் மாஸ்டரின் சொல் கேட்கும் சர்க்கஸ் சிங்கத்தை போல அடங்கி போவார். ஆனால் அது எல்லோராலும் முடியும் காரியமல்ல.
சிலரால் மட்டுமே முடியும். முயற்சி திருவினையாக்கும்.